இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இப்போ உடம்பு சரியில்லை? யாருக்கெல்லாம் சளி பிடிக்குது? நைட்டு வரும்போது நல்லா இருக்கவங்களுக்கும் சளி பிடிக்கும். ஏன்னா நம்ம போற இடம் அந்த மாதிரி. நம்ம தாய்ஃப்ங்கிறது கொஞ்சம் கூலிங்கான ஒரு பிரதேசம். நம்ம ஊர்ல எப்படி ஊட்டி கொடைக்கானல்னு போகுமோ அந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய தாயிஃப், அப்புறம் அபஹா, அல்பஹா அப்படிங்கிற ஒரு ஏரியாலாம் வந்து கூலிங்கா என்ஜாய் பண்றதுக்காக போகக்கூடிய இடம். நம்ம போறது வந்து ஒரு கூலிங்காக நம்ம போகல, ஒரு வரலாற்று மிக்க ஒரு பயணத்துக்காக நம்ம போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால வாழ்ந்த காலத்துல மக்கால இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த சோதனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் தாங்க முடியாம என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துல கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், தாயிஃப்ல போய் மார்க்க பிரச்சாரத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து தாயிஃபுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஆகும். 100 கிலோமீட்டருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரண்டு நபர்களும் மக்கால இருந்து நடந்தே போறாங்க. இப்ப நம்ம எவ்வளவு தூரம் பஸ்ல போவோமோ அவ்வளவு தூரமும் நடந்தே போய் அங்க இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு போனாங்க, அங்க என்ன நடந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடத்தை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம் நடந்த இடங்கள் தாயிஃபுடைய நகரத்துல இருக்கு. அதை அல்லாஹ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடத்தை ஒரு படிப்பினையாக அந்த இடத்துல நம்ம இப்பயும் அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த ஒரு படிப்பினை பெறுவதற்காக நம்ம அந்த இடத்துக்காக நம்ம போறக்கூடிய வழியில ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்த இடம்னு ஒரு இடம் இருக்கு. மக்காவுடைய ஹரமுடைய எல்லையை தாண்டினுடைய அந்த ஒரு இடம் வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம முதல்ல போறோம். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடம். ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்த இடம், ஹுதைபியா போர் நடக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் குர்ஆனுடைய ரேஹாலி நம்ம போட்டோல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த குர்ஆன் ரேஹாலி மாதிரி அதுக்கு பக்கத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். இன்னைக்கு போய் பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒட்டக பால் குடிப்போம் போற வழியில, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஒட்டக பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாயிஃப்க்கு நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ்.